நாம் தொழுகிற தொழுகை எங்களுடைய கல்வை அசைக்கவில்லை என்றால், நாம் ஓதுகிற ஓதல் எங்களுடைய கல்புகளை அசைக்கவில்லை என்றால், இந்த தொழுகையில் வேலை இல்லை. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எவ்வளவு சுன்னா அடிப்படையில் தொழுதாலும், பிதஅத்தில் இல்லாமல் தொழுதாலும் இந்த தொழுகையில் வேலை இல்லை. அதனால் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், இதுதான் அடிப்படை. ஒரு மூமினை பொறுத்தளவில் அவனுடைய கல்பு மாறணும். ரசூலுல்லாஹ் என்ன சொன்னார்கள்? வில்லில் இருந்து அம்பு போகுமே அதைவிட வேகமாக ஒரு கூட்டம் காஃபிர் ஆகுவார்கள் என்றார்கள். இஸ்லாத்தை விட்டு போவார்கள். அவர்கள் யார் தெரியுமா? விபச்சாரம் செய்தவர்கள், தெரு தெருவாக நின்று விபச்சாரம் செய்தவர்கள் இல்லை. உங்களை விட நீங்களே அசந்து போவீர்கள். அவர்கள் அப்படி ஓதுவார்கள், அப்படி தொழுவார்கள். ஹவாரிஜ்களை பற்றி ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். ஜுல்குவைஸுடைய ஹதீஸ் சஹீஹுல் புகாரிலே வருகிறது. வில்லில் இருந்து அம்பு போகும் விட வேகத்தை விட வேகமாக இஸ்லாத்தை விட்டு போவார்கள். அவருடைய பண்புகள் என்ன? உங்களை விட சிறப்பாக ஓதுவார்கள், உங்களை விட மிக அழகாக தொழுவார்கள். இப்படி எல்லாம் செய்கிறவர்கள் ஏன் நரகத்துக்கு போவார்கள்? தொண்டை குழிக்கு கீழ் அவருடைய ஓதல் இறங்காது என்றார்கள். ஓதுவதெல்லாம் தொண்டைக்கு மேல. என்ன ஓதுன்னு தெரியாது, ஓதினது வெறும் ராகம் மட்டும்தான். அந்த கல்புகள் அசையவில்லை, அந்த கல்புகள் நடுங்கவில்லை, அந்த கல்புகள் இறையச்சத்தால் அப்படி குலுங்கவில்லை. அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள்.